SBI வங்கியில வெளியிட்டிருக்கிற புதிய பணிக்கான அறிவிப்பு குறித்த தகவலை நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். நம்மளுடைய யூடியூப் சேனல்ல அரசு வேலை வாய்ப்பிற்கான தகவல்களை ரெகுலரா அப்டேட் பண்றோம். மறக்காம நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க வாட்ஸ்அப் குரூப்பிங் மற்றும் டெலிகிராம் லிங்கையும் கிளிக் பண்ணி நமது அரசு வேலை வாய்ப்புக்குள்ள மறக்காம இணைங்க. இன்னைக்கு இந்த வீடியோல SBI வங்கியில வெளியிட்டிருக்கிற புதிய பணிக்கான அறிவிப்பை பார்க்கலாம். ஸோ அறிவிப்படி பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேடர் ஆஃபீஸர் பணிக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. பணியின் பெயர் பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஃபினான்ஸ் ஆஃபீஸர். இந்த பணிக்கான வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் 23 வயசுலேருந்து 32 வயசுக்குள்ள இருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் டிகிரி முடிச்சிருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. கூடுதலாக பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் ஆப்ரேஷனுக்கான சர்டிஃபிகேஷன் வச்சிருக்கணும். அதாவது ஃபாரெக்ஸ் ஆப்ரேஷனில் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஃபினான்ஸ் ப்ராசஸிங்கில் சூப்பர்வைசர் ரோல் இல்லை ஆஃபிஷியல் ரோலில் இருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த பணிக்கான கூடுதல் தகவலை அடுத்தது நம்ம பார்க்கலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேக்கன்சிஸ் மொத்தம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 100 வேக்கன்சிஸ் இந்த பணிக்கு இருக்கு. எந்தெந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா இந்த பணிக்கு அமர்த்தப்படுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் அண்ட் கொல்கத்தாவில் அமர்த்தப்படுவாங்கன்னு தெரிவிச்சிருக்காங்க. செலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நேர்காணல் மூலமாக நடத்துறதா தெரிவிச்சிருக்காங்க இந்த பணிக்கு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பணிக்கு மொத்தம் 100 காலி பணியிடங்கள் இருக்குதுன்னு தெரிவிச்சிருக்கோம். நோட்டிஃபிகேஷனில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கல்வி தகுதிக்கான முழு டீட்டெயிலும் இங்கே கொடுத்துருக்காங்க. டிகிரி முடிச்சிருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. கூடுதலாக பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் ஆப்ரேஷனில் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. மினிமம் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் ப்ராசஸிங்கில் சூப்பர்வைசரி ரோல் இல்லை ஆஃபிஷியல் ரோலில் இருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. ஏதாவது ஒரு பேங்க்கில் கமர்ஷியல் பேங்க்கில் இந்த ரோலில் இருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. அது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பணியை பொறுத்த வரைக்கும் ஃபாரெக்ஸ் ஆப்ரேஷன்ஸ் மேற்கொள்றதா இருக்கும். மேலும் பணி சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் மாத சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் ப்ராபேஷன் பீரியட்ல, அதாவது 6 மந்த் ப்ராபேஷன் பீரியட்ல பார்த்தீங்கன்னா 64,820 ஸ்டார்ட் ஆகுது சேலரி. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 93,960 வரைக்கும் சேலரி இந்த பணிக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பணிக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லை sbi.bank.in அதில் அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் கேரியர்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணியும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த பணிக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். இந்த பணிக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 2/6/2026. இந்த பணிக்கு எக்ஸாமினேஷன் ஃபீஸை வச்சிருக்காங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 750 ரூபா ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் EWS OBC கேண்டிடேட்டுக்கு 750 ரூபாவும், SC ST PWD பிரிவினருக்கு தேர்வு கட்டணம் எதுவும் இல்லைன்னு தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கடுத்தது இந்த பணிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீசன்ட் ஃபோட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சர் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. உங்களுடைய ரெஸ்யூம், அப்புறம் பார்த்தீங்கன்னா வேலிட் ID ப்ரூஃப், அப்புறம் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த்துக்கான அந்த ப்ரூஃபும் கேட்குறாங்க. இன்கேஸ் பார்த்தீங்கன்னா PWD பர்சனாக இருந்தீங்கன்னா, அதாவது பர்சன் வித் டிசபிலிட்டி இருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் இருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. டிகிரி சர்டிஃபிகேட்டுக்கான PDF வச்சிருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபாரெக்ஸ் ஆப்ரேஷன்ஸ்ல முடிச்ச அந்த சர்டிஃபிகேஷன் இருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டும் கம்பல்சரி இருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய பயோடேட்டா இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் இதுக்கு முன்னே வாங்கின அந்த சேலரி ஸ்லிப்பையும் அட்டாச் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டு ப்ரெசென்ட் எம்ப்ளாயராக இருந்தீங்கன்னா அந்த நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வைக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. NOC சர்டிஃபிகேட்டும். இந்த பணிக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 2/6/2026. மேலும் அரசு வேலைவாய்ப்பு தகவலுக்கு மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.